வணக்கம் நண்பர்களே. சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்தில் ஒரு சிறப்பான தீர்ப்பை அளித்துள்ளது. நீதியரசர் பரத சக்கரவர்த்தியின் அந்த தீர்ப்பானது தொழிலாளர் வர்க்கம் கூர்ந்து ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு தீர்ப்பாகும். இது என்ன என்றால், வெளிநாட்டு தூதரகங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் இந்திய தொழிலாளர் சட்டத்தின் வரம்புக்கு விதிவிலக்கு கூற முடியாது, அந்த சட்டத்துக்குட்பட்டு நடக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துள்ளது. இலங்கை துணை தூதரகத்தில் 2008 ஒரு டைப்பிஸ்டாக பணிக்கு சேர்கின்றார் செந்தில்குமாரி. ஒரு 3 மாதம் வேலை செய்கின்றார். பின்பு நீக்கப்படுகின்றார். மீண்டும் திருப்பியும் சேர்க்கப்படுகின்றார். ஒரு அலுவலக உதவியாளராக, தூதரக உதவியாளராக சேருகின்றார். நீண்ட நாள் பணிபுரிந்த அவரை 2018 ஒரு எந்தவித நோட்டீஸ் இல்லாமல் பணி நீக்கம் செய்கின்றார். இதை எதிர்த்து அவர் மத்திய தொழில் தீர்ப்பாயம் மற்றும் தொழிலாளர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கின்றார். வழக்கில் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வரவில்லை. அவன் கோரிக்கை மறுக்கப்படுகின்றது. உடனடியாக அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கின்றார். மேல்முறையீடு செய்யும்பொழுது இலங்கை தூதரக தரப்பு என்ன சொல்லுகின்றார்னா, இதுமாரி அவர் ஒரு நிரந்தர தொழிலாளி, ஒப்பந்த தொழிலாளி, நிரந்தர தொழிலாளி, அவருக்கான எந்த கூறுகளும் கிடையாது என்று அவர்கள் கருத்தை தெரிவிக்கின்றனர். தீர விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் பரத சக்கரவர்த்தி ஒரு கருத்தை சொல்கின்றார். என்ன சொல்கின்றார்னா, அவர் நிரந்தர தொழிலாளிக்குரிய அத்தனை தகுதிகளும் இருக்கின்றது. அவருடைய ஆவணங்கள் பார்க்கும்போது அவர் நிரந்தர தொழிலாளி என்று குறிப்பிட்டு, அவருடைய சம்பளத்தில் 30% திருப்பி ஒப்படைக்கவும், பணிக்கு அமர்த்தவும் நிரந்தர தொழிலாளியே என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இராஜாங்க உறவுகள் வியன்னா உடன்படிக்கை 1973 படி இங்கு உள்ள தூதரகத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் இந்தியாவில் தொழிலாளர் சட்டங்கள் வரம்புக்குட்பட்டு மீறி கேட்க முடியாது, அதன் விதிக்குட்பட்டு தான் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தி, சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1988 படி அவர் முழு நேர ஊழியருக்கான அத்தனை தகுதியும் உள்ளது என்று குறிப்பிட்டு தன் தீர்ப்பை கூறியிருக்கிறார் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி. நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, ஒரு நிர்வாகம் பணி நீக்கம் செய்தால் உடனே நொந்து வேலையை விட்டு போயிடுறது, அல்லது அவ்வளோதான் நம்ம கதி, போராட முடியுமா என்று தொழிலாளர் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது தவறு என்று செந்தில்குமாரி தன்னுடைய வழக்கின் மூலம் நிரூபித்திருக்கின்றார். இந்த தீர்ப்பை நாம் ஆய்வு செய்வோம். தொழிலாளி வர்க்கத்துக்கு சாதகமான தீர்ப்பை பற்றி சிந்திப்போம், கற்றுக்கொள்வோம். நன்றி.